குட் ஈவினிங், ஹாய், வணக்கம். இன்றைக்கி 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அண்ட் மணி இப்போ 5 மணி ஆகுது. ஒரு குயிக் ரீகேப். தாய்லாந்து 1 மந்த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மலேசியா வந்தேன். மலேசியா வந்துட்டு கேஎல் லேண்ட் ஆகிட்டு அங்கே ஒரு 5-6 டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பினாங் போய் அங்கே ஒரு 5 டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெரந்தியன் ஐலாண்ட் போயிட்டு அங்கே ஒரு 7 டேஸ் இருந்துட்டு 8th டே அங்கேருந்து கிளம்பி கேஎல் வந்து சேர்ந்தேன் இல்லைங்களா. ஸோ சாட்டர்டே நைட்டு கேஎல் வந்து சேர்ந்தேன். சண்டே வந்து கடை சர்வீஸ் சென்டர்லாம் ஹாலிடே. ஸோ மண்டேலேருந்து என்னுடைய DJI Mini 3 Pro ட்ரோனை வந்து ரீபேர் பண்ணுறதுக்காக அலைஞ்சிட்ருக்கேன். ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருந்தேன். அவங்க ஃபுல் டயக்னோஸ்டிக் எல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு பிரித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ட்ரோனில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது என்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ. அதாவது வந்து சிக்னல் லாஸ்ட்டுன்னு வந்துட்டு இருந்தது ஏர்க்ராஃப்ட்டுக்கும் ரிமோட்டுக்கும். ஸோ என்னால் வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணவே முடியல பெரந்தியன் ஐலண்ட்ஸில் இருக்கும்போது. தாய்லாண்டில் அதே மாதிரி வந்தது, பட் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணால் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. பட் இங்கே வந்து அது சரியாக ஆகலை. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த DJI சர்வீஸ் சென்டர் போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இது வந்து மெயின் போர்டு இஷ்யூவாக இருக்கும். ஸோ மெயின் போர்டுனால் நீங்கள் வந்து மெயின் போர்டே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரீபேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நீங்கள் பிரித்து என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தேன். சரி, ஓகே, ஆனால் அதுக்கு 100 ரிங்கிட் சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க அதை இன்டேக் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே சொல்லிட்டாங்க. மெயின் போர்டு மாற்றணும், அதுக்கு 1600 ரிங்கிட்டு. அது இல்லாமல் வந்து ட்ரோனோட அந்த பேக் லெஃப்ட் சைடு மோட்டார் வந்து ஸ்டக்காக இருக்குது. ஸோ அதை மாற்றணுன்னா அது ஒரு 250-280 ரிங்கிட்டு. ஸோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சென்சாரும் வந்து மாற்ற வேண்டியிருக்கும், ஏன்னா சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 2600 ரிங்கிட்டுக்கு வந்து எனக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை ரீபேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு புது ட்ரோனே வந்து 2850 ரிங்கிட் தான். ஸோ நீங்கள் அது புது ட்ரோனே வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் தான் யோசித்தேன், என்னடா இது அப்படின்ட்டு. சரி, வேறு எங்கேயாவது வந்து இந்த Mini 3 Pro ட்ரோன் மட்டும் வந்து சீப்பாக கிடைக்குதா அப்படின்ட்டு கேஎல் ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி Mini 3 Pro ட்ரோன் மட்டும் வந்து கிடைக்கல. ஏன்னா Mini 3 Pro வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்கண்டினியூட் மாடல். அது வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இல்லை. அதனால் ஓல்டு ஸ்டாக் எதாவது இருந்தால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். பட் நான் அந்த கொடுத்த அந்த சர்வீஸ் சென்டரில் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அவங்க டைரெக்டாக DJI சைனாலேருந்தே இம்போர்ட் பண்ணுறதுனால வெறும் 3 மாதம் தான் வாரண்ட்டி அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் 2850 ringgit, which is close to 55,000 Indian rupees. அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி எங்கேயாவது ட்ரேட்-இன், அதாவது எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம புது ட்ரோன் வாங்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தபோது யாருமே வந்து அது பண்ணல. ஸோ ஒரு கடையில் மட்டும் இதுதான் ரியாலிட்டி, இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ இருக்குது, ஆனால் எனக்கு வந்து புது ட்ரோன் வாங்கணும், நீங்கள் ட்ரேட்-இன் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ, ஆனால் வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் ட்ரோன் கொண்டு வந்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு வந்து 1600 ரிங்கிட் கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ இப்போ நான் அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். அண்ட் என்ன ட்ரோன் இப்போ வாங்கலாம், அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது நான் இப்போ வச்சுருக்கிறது Mini 3 Pro, அது வந்து ஒரு கேமரா ட்ரோன். அதனுடைய அடுத்த வேர்ஷன், அதாவது Mini 4 Pro வாங்கலாமா, அப்படி இல்லைன்னா இந்த FPV ட்ரோன் DJI Avata 2 வாங்கலாமா அப்படின்னு ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இன்னும் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. எது வாங்குறதுன்றதை வந்து இன்னும் நான் முடிவு பண்ணலை. சரி, எதுக்கும் வந்து அந்த கடைக்கு போயிட்டு இந்த நம்ம ட்ரோனை காமிச்சிட்டு அதை ஏதாவது ரீப்பேர் பண்ண முடியுமா என்னன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேரம் பேசி ஏதாவது வந்து பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய ஹாஸ்டல் பிரிக்ஃபீல்ட்ஸ்லேருந்து அந்த கடை வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் என்னோடய ஹாஸ்டல்லேருந்து. ஸோ கிராப் டாக்ஸி எடுத்து போயிட்டுருக்கேன். ரொம்ப பளிச்சுன்னு இருக்குல்ல. ஸோ கேஎல் ஏரியாவில் சேராஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது கேஎல்ல தானா இல்லை அது கேஎல் மாதிரி ஒரு ஏரியாவா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அங்கே தான் வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டரில் இந்த ஷாப் இருக்குது. 23rd floor, கீழே என்ட்ரி போட்டுட்டு ஐம் கோயிங் நவ். லெட்ஸ் see. ஆல்ரைட், ஸோ நான் வந்திருக்க இடம் வந்து M2 ட்ரோன் அப்படின்ட்டு. அண்ட் திஸ் இஸ் த பர்சன். Hi. Hi. What's your name? My name is Jason. Jason. Yeah. என்ன அப்படின்னா, என்னோடய Mini 3 Pro வந்து ரிப்பேர் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் போர்டை மாற்றினா அதுக்கப்புறம் வந்து சிங்கில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இவரும் அதே தான் சொன்னார். சரி, ஓகே,
அடுத்து வேறு ட்ரோன் அப்கிரேட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு மினி 4 ப்ரோவா இல்லை அவாட்டா 2வா அப்படின்னு உட்காந்து மண்டே போட்டு கசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப யோசிச்சா வேலைக்கு ஆகாதுங்க, கரெக்டாக ஓவராக யோசிக்கக்கூடாது. இவ்வளோ நாள் ஒரு கேமரா ட்ரோன் ஃப்ளை பண்ணியாச்சு, இப்போது FPV வேர்ல்டு உள்ள ஸ்டெப் இன் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு I bought the Avata 2 with the FPV remote controller 3. ஸோ Avata 2 மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,600 ringgit. அண்ட் அந்த FPV 3 ரிமோட் கண்ட்ரோலர் அதை நம்ம தனியாக தான் வாங்கணும். ஏன்னா Avata 2ல் உங்களுக்கு வந்து வெறும் மோஷன் கண்ட்ரோலர் தான் வரும். ஸோ 4,600 ringgit அப்படின்றது இன்னைய பண மதிப்பில் வந்து 85,940 rupees. ஓகேவா? அது இல்லாமல் இந்த FPV கண்ட்ரோலர் வந்து 900 ringgit. ஸோ அது வந்து 16,800. ஓகே, ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து 5,500 ringgit காம்போவாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது DJI Avata 2 ப்ளஸ் அந்த FPV ரிமோட் கண்ட்ரோலர் 3யோட 5,500 ringgit. அது வந்து நம்ம பண மதிப்பில் இன்றைக்கி வேல்யூவில் வந்து 1,02,750 rupeesங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மலேசியன் ப்ரைஸ். அண்ட் இது ரெண்டுமே கம்ஸ் வித் 1 year மலேசியன் வாரண்ட்டி. ஸோ எனக்கு கிடைச்ச டீல் வந்து 4,600 ப்ளஸ் ஒரு 900, 5,500 ringgit இல்லையா? ஸோ அந்த 5,000 ringgitல என்னுடைய மினி 3 ப்ரோ வந்து ஜேசன் வந்து 1,800 ringgitக்கு வந்து எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு 100 ringgit வேறு எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அந்த Avata 2ல் கொடுத்தாரு. ஸோ ஐ எம் பேயிங் 3,600 ringgit. ஸோ 3,600 ringgit இன்றைக்கி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,250 rupees. ஸோ நான் வந்து என்னுடைய நியூ DCB கார்டில் தான் வந்து பே பண்ணேன். அதுக்கு அவர் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடல. அண்ட் நியூ DCB கார்டில் வந்து எவ்வளோ வந்து எனக்கு அமௌண்ட் டெபிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,268. அதாவது 1,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. பட் தட் இஸ் ஓகேங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் இட். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ தி அன்பாக்சிங். யா, ஓகே. ரெண்டு பேட்டரி, 3 பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜிங் ஹப். ஓகே, this is the FPV goggles. அண்ட் இதுதான் வந்து அந்த FPV மோஷன் கண்ட்ரோலர். சூப்பராக இருக்குங்க. அண்ட் Allen key, propellers, spare propellers, USB-C cable, and what is this? Spare one. This one. Oh, okay. So that is the FPV controller. ஓகே, ஸோ இது மட்டும் தனியாக வந்து 900 ringgit. இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். ஓகே, கூல். ஆல் ரைட், என்னுடைய முதல் FPV ட்ரோன், அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ நான் வாங்கியிருக்கிறது DJI Avata 2 Fly More காம்போ, ப்ளஸ் அது கூட வந்து DJI FPV ரிமோட் கண்ட்ரோலர் 3 வந்து அடிஷ்னலாக வாங்கியிருக்கிறேன். இந்த DJI Avata 2 Fly More காம்போவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் வரும். அது கூட 3 பேட்டரிஸ். ஸோ 2 இங்கே இருக்குது, ஒன்று வந்து ட்ரோன் உள்ளே இருக்குது. அது கூட இந்த 2-way சார்ஜிங் ஹப்பு. ஸோ 3 பேட்டரிஸும் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அது கூட இந்த காகுல்ஸ், DJI FPV 3 காகுல்ஸ்,
அண்ட் அது கூட இந்த மோஷன் கண்ட்ரோலர் வந்துடும் சரிங்களா. பட் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ரிமோட் கண்ட்ரோலர் இது வந்து DJI FPV ரிமோட் கண்ட்ரோலர் 3 3rd எடிஷன் வந்து நீங்கள் தனியாக வாங்கணும் ஓகேவா. ஸோ இந்த பாக்ஸு அது மட்டும் வந்து உங்களுக்கு 4600 ringgit. அது கூட இந்த FPV கண்ட்ரோலர் வந்து ஒரு 900 ringgit. ஸோ ஒட்டுமொத்தமாக 5500 ringgit. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரி பேக் ஒன்று, அது கூட அந்த ஸ்பேர் ப்ரொப்பல்லர்ஸ் 1 2 3 4 ஸோ ஒரு செட் ஸ்பேர் ப்ரொப்பல்லர்ஸ் இருக்குது. அது கூட அந்த காகுல்ஸில் வந்து போடக்கூடிய அந்த ஆக்சசரிஸும் ஸ்பேர் ஆக்சசரிஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஆலன் கீ ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி. ஸோ அது இல்லாமல் ஒரே ஒரு USB கேபிள், தட்ஸ் இட். அண்ட் எஸ், இந்த பேக் இட்ஸ் ஆக்சுவலி வெரி பிக்ங்க. ஸோ சி, இது உள்ள ஒரு மேனுவல். அண்ட் DJI Mini 3 Pro பேக்கை விட இது ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி நைஸ், லுக்ஸ் குட். ஸோ தட்ஸ் இட். என்னடா இவன் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு அவன் அன்பாக்ஸ் பண்ணுறதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? சிம்பிளாங்க. ஏன்னா போன தடவை நான் Mini 3 Pro ட்ரோன் வாங்கும்போது அந்த அன்பாக்சிங் வந்து நான் தான் பண்ணேன். அது ரொம்ப கொலன்னு போயிடுச்சு. ஸோ அதனால் டக்குன்னு அவர் பண்ணிட்டாரு. நான் அப்படியே வந்து அதை படம் பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கன்சைஸ் அண்ட் ப்ரிசைஸாக வந்து அன்பாக்சிங்கை வச்சாச்சு. அண்ட் அவ்வளோதான் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் சேனல் கிடையாது, நீங்கள் அந்த ASMR சவுண்ட்லாம் போட்டு கேட்குறதுக்கு. பட் எனிவேஸ், ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. The drone is on now, right? Yeah. So basically if I